மீண்டும் ஒரு புதிய டாபிக் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு டாபிக் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். வியூஸ் இன்க்ரீஸ் பண்றது கண்டிப்பா நம்ம ஆடியன்ஸ் என்ன மாதிரி டாபிக்ஸ் வாட்ச் பண்றாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா உங்க யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ல போயிட்டு அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆடியன்ஸ் டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்க்குறாங்கன்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரெண்டாவது, நம்ம எப்பயுமே டாபிக் சூஸ் பண்ணும்போது ஒரு டிமாண்டான டாபிக் சூஸ் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக நம்ம ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்லாம் டிமாண்ட் இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்கலாம். மூணாவது, என்னதான் டிமாண்டான வீடியோ நீங்க கிரியேட் பண்ணாலும் நீங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட் கொடுக்கணுமோ கொடுங்க. நாலாவது, உங்க டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா ஒரு ரேங்கிங்கான கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா இந்த ரேங்கிங்கான கீவேர்ட்ஸ் தான் கண்டிப்பா உங்களுக்கு சர்ச்சில் கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி ரேங்கிங்கான கீவேர்ட்ஸ் தேர்ந்தெடுத்து உங்க டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்க. ஆனா டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்க டாபிக் என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி ரிலவெண்டா இருக்கணும். அதுக்கு தேவையில்லாத கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய டாபிக் சந்திப்போம்.